ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அப்புறம் பார்த்திங்கன்னா, ஷார்ட்ஸில் விரல்களை பற்றி போட்டிருப்பேன். நமது கையில் தான் நம்மளோட லைஃபு, அந்த வேர்ல்டு அப்படின்னு போட்டிருப்பேன். அதோட ஒரு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதை பற்றின சில விஷயங்கள் அவங்க கூட சொல்லணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, விரல்கள் அதுலேயும் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். அதோட லாங் இந்த வீடியோவில் இருக்குது. விரல்களில் நம்ம எப்பொழுதுமே ஒரு சாதாரணமாக நம்ம எடை போடக்கூடாது. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விரலால் ஒருத்தவங்க சுட்டி காட்டும்போது இந்த 4 விரலும் இந்த இந்த 3 விரல் நம்மளை பார்த்து தான் இருக்கும் இல்லையா? இந்த ஒரு விரல் நேராக பார்த்து இருக்கும். அப்போ அப்படி நியாயமான ஒரு தராசு எடுத்துங்க. இது ஒரு தராசு தான் இந்த கட்டை விரல். ஆளை சுட்டி காட்டக்கூடிய விரல், மிச்சம் 3 விரல் நம்மளை காட்டுது. நம்ம சரியாக இருக்கோம், நமது பாதை கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? மற்றவங்கள சொல்லலாம், அவங்களுடைய தப்பை திருத்தலாம். அதே மாதிரி இந்த விரல்களை வச்சு தான் நம்ம எல்லா வேலையுமே செய்கிறோம். ஒரு இசைக்கக்கூடிய இசையிலிருந்து வரக்கூடிய சுரங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த இசையானது எவ்வளவு ஒரு இனிமையாக இருக்கோ, ஒரு ரணமான மனதுக்கு கூட ஒரு மருந்தாக இருக்குதோ, அது இந்த விரல்களால் தான் இசைக்கப்படுது இல்லையா? அதை பிடிச்சி வாசிக்கக்கூடியதும் நமது கை தான். அதே மாதிரி உழைப்புக்குன்னு கொடுக்கக்கூடிய முதல் மூலதனம், நம்மளோட உழைப்பை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த கை தான். நம்ம இறைவனை எல்லாத்துக்கும் ஆதி மூலமாக அந்த இறைவனை வணங்கக்கூடியதும் இந்த இரு கை விரல்கள் தான். வாழ்க்கையில் விரல்கள்ங்கிறது ஒரு சாதாரணது கிடையாது. அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையோட மூலதனம். அதை உணர்ந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையை நமது கையில் இருக்குதுன்னு நினச்சி ஓட ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழணும். நான் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஓடணும்னு. ஓடி ஓடி உழைச்சி கடைசியில் சேர்த்து எல்லாத்தையும் வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ஒரு கட்டத்தில் நம்மளோட உடல்நிலை என்ன பண்ணும்? ஒத்துழைப்பு எதுக்குமே கொடுக்காது. இப்போ நாட் ரெஸ்பான்ஸாக இருக்கும்போது நினச்சி பாருங்களேன், நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாள் ஓடி ஓடி உழைச்சோம், சேர்த்து வச்சோம், கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை எண்டுக்கு வந்துடுச்சு. அப்படிங்கிற கட்டத்தில் பல பேர் இருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கடன் இருந்தால் அதை அடைங்க. கடனை அடைச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏக்கம் அதுதான். நான் நிறைய நியூஸ்லாம் நிறைய நியூஸு யூடியூப் ஆகட்டும், ஷேர் சேட் ஆகட்டும். ஷேர் சேட்டை விட யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே நிறைய லைன்ஸ்லாம் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டாபிக்ஸ் பார்க்கும்போது எனக்கு அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க? ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த பொண்ணோ பையனோ செய்கிறது தப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அதனால் பாதிக்கப்படக்கூடியது அந்த ஃபேமிலி தானே, அதில் உள்ள குழந்தைங்க தானே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணர்ந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப்பில் ஒரு ஆணாக இருந்தால் ஒரு குடும்பத்துக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பெண்ணாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. நான் அதுக்காக விட்டு கொடுத்து அடிமையாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லலை. கண்டிப்பாக ஒரு ஹஸ்பண்ட் டயர்டாகவோ, இல்லை ஒரு சேடாகவோ, இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் தோத்தோ நிற்கும்போது கொடுக்க வேண்டிய முதல் கரம் நமது கரமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்மளோட தன்னம்பிக்கை தான் அவரை கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கண்டிப்பாக நீங்கள் அப்படி அவரை கொஞ்சம் தட்டி கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணி பாருங்களேன். லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே வர அந்த படிக்கட்டுகளை அவர் கடந்து வந்துடுவார். அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்கள டேக் கேர் பண்ண நம்மளோட 2 பேருமே சேர்ந்து தான் பார்க்கணும். நீ பார்க்கணும், நான் பார்க்கணும். 2 பேரும் ஜாபுக்கு போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சண்டே ஒரு நாள் கண்டிப்பாக ஹோட்டல் தான் போகணும், பீச்சு தான் போகணும், பார்க்கு தான் போகணுன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா சந்தோஷமும் நம்ம வீட்டில் தான் இருக்குது, நம்ம மனசில் தான் இருக்குது. அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுற விதம் தான் அப்படி.
ஆடம்பரமான மாளிகையில் இருக்கணும், இல்லை நம்ம குடிசையில் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எந்த இடத்துல இருக்கோமோ அதை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒன்று. அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், நம்ம குழந்தைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம குழந்தையோடு உட்காந்து பேசுங்க, மனைவிக்கிட்ட பேசுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அதேமாரி ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரவா, இல்லை இதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். என்னோடய சைட்லேருந்து என்ன உங்களுக்கு நான் எஃபர்ட் கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நிறைய ஃபேமிலிஸோட லைஃப் சேஞ்சஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரியாலிட்டியே, இது உண்மை. அதை கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் உணரணும். என்னடா இவ சொல்கிறா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்னோடய லைஃப்பில் நான் நிறைய கடந்து வந்துட்டேன்னு தான் சொல்லணும். அந்த கடந்து வந்த பாதைகளில் என் ஹஸ்பண்ட்க்கு நான் பக்கபலமாக தான் இருந்திருக்கேன். நான் விட்டுட்டு மற்றவங்கள யாராவது அந்த கஷ்டம்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக இந்த லைஃப்குள்ளே இருந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லலாம். பட் நான் அந்த கஷ்டத்தை பார்க்கல, அவங்களோட நல்ல மனசை மட்டும்தான் நான் பார்த்தேன். சரி பரவாயில்ல, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட இன்ன வரைக்கும் நின்றுட்டுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க என் கூடவே இருக்கிறது. இங்கே என்னை வந்தால் என்னை பார்த்துக்கிற விதமே நான் சொல்லி தெரியணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஊரில் உள்ள எல்லாருமே சரி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நம்ம லைஃப் பரவாயில்ல, பெட்டராக கொடுத்துருக்கார் கடவுள். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து வாழ கற்றுக்கணும். அதே மாதிரி விரல்களை பற்றி சொன்னா இல்லையா, அந்த கை எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். தட்டி கொடுத்து ஒருத்தனை தூக்கி விடுறது அந்த கை தான், ஒருத்தனை தடுக்கி விழ செய்கிறதும் அந்த கை தான். அதனால் வாழ்க்கையில் நம்ம யாரையும் சறுக்கி விழ வைக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்தவங்க தடுமாறி நின்னால் அந்த தடுமாற்றத்தில் தட்டி கொடுத்து தூக்கக்கூடிய விரல்களும் கைகளும் உங்களிடத்துல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். வளர்ந்து வர சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனிதநேயம்ங்கிறது சுத்தமாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சகிப்புத்தன்மைங்கிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இடங்கள்லையும் போட்டிகளையும் பொறாமைகளையும் தான் பார்க்குறேன். அந்த போட்டியும் பொறாமையும் நம்ம குழந்தை இடத்துல நம்ம வளர்த்துறக்கூடாதுங்கிறது என் மனசில் ரொம்ப ஆழ பதிஞ்சிட்டு. ஒரு போட்டி இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கலாம், படிப்பில் படிப்பில் இன்னொரு குழந்தையோட போட்டி போடுறத விட படிப்பில் போட்டி போடணும். இந்த சப்ஜெக்டை நான் படிக்கணும், போட்டி இருக்கலாம், அந்த விதத்தில் போட்டி இருக்கலாம், விளையாட்டில் போட்டி இருக்கலாம். ஆனால் பொறாமைங்கிறது இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பெரிய மனுஷங்களே போட்டியும் பொறாமையும் வச்சுட்டு முடியலை ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேணாமே, நம்ம இருக்கிற தலைமுறை வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு போயிடுவோம். அடுத்து வர தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போமே. ஒருத்தன் அடித்தா அவனை திருப்பி அடிக்கிறது அடியில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒருத்தரை அடிக்கணும், நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வாழ்ந்து காட்டுறதே அவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி. அதை விட ஒரு அடி அவன் லைஃப்பில் கிடைக்கவே கிடைக்காது. எந்த இடத்துல அவன் உங்களை அடித்தானோ அந்த இடத்த விட உயர்ந்து நிற்கணும். அவன் பார்க்கணும், இவனையா நம்ம அன்றைக்கி அடித்தோம் அப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லாமல் ஒரு கோழைத்தனமாக இருக்காதீங்க. கண்டிப்பாக பெத்த அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க. வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச ஒன்று உங்களுக்கு ஆஸ் லைக் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக அந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்கள். அவங்க 4 இடம் விசாரிக்கட்டும். உண்மையாக நல்ல பையனாக இருந்தால், இல்லை ஒரு நல்ல திங்ஸாக இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பெட்டர்னு அவங்களுக்கு தோணுதுன்னா, நான் எந்த விஷயத்துக்காக இதை சொன்னேங்கிறதையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதை உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க மேட்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு ஃப்யூச்சரில் கஷ்டப்படுறத பார்த்து கண்ணீர் வடிக்கக்கூடியது நீங்கள் உங்கள் கண்ணிலேருந்து வழிகிற கண்ணீரை பார்த்து வடிக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஆயுதம் நம்மளுடைய அப்பா அம்மா மட்டும்தான். அதனால் அவங்கள எப்பொழுதுமே நம்ம கைவிட்டக்கூடாது.
எல்லாத்தையும் ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க அந்த ஒரு விஷயத்தில் யோசிக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க. நம்மளாம் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம லைஃப் ஃப்யூச்சரில் நல்லா இல்லை, நிறைய பேருக்கு வந்து லைஃப் பெட்டராக கூட அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிடாது இல்லையா? அதனால் ஒரு விதத்தில் யோசிச்சு பாருங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக அதை சொல்லுங்கள், நான் வந்து மாற்றிக்கிறேன். இல்லை நான் சொன்ன கருத்துக்கள் நியாயமானது தான், உண்மை, இதை வந்து நீங்கள் ரியாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.